ஹாய் செல்லகுட்டீஸ்! எல்லாரும் என்ன பண்றீங்க? சுந்தர்மோனி லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே வீடியோஸ்லாம் போயிட்டு பாருங்க. வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். அது என்ன விளாக்ன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே? இன்னைக்கு வீடியோல வந்து இதுதான் பார்க்க போறீங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து ஒரு பொருட்காட்சி ஒண்ணு போட்டிருக்காங்க. சரி, பசங்களும் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அதான் சரி கூட்டிட்டு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ள போயிட்டு என்னலாம் ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து, எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்பளால முடிஞ்ச பட்ஜெட்டுக்கு எது எந்தெந்த ரைடு போக முடியுமோ, அந்தந்த ரைடு மட்டும் போயிட்டு, ஒரு சின்ன என்ஜாய்மென்ட் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க உள்ள போலாம். இது என்ன பொம்மைன்னு எனக்கு பேர் தெரியல. என்ட்ரன்ஸ்ல இதுதான் வச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதனாலயே என் பொண்ணு கிட்ட போகவே பயந்தா. ஏதோ பேய், பூதத்த பார்த்து பயப்படுற மாரி பயந்தா. கிட்ட நில்றி, நில்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பக்கத்திலேயே ஒரு ஸ்பைடர் மேன் வச்சிருந்தாங்க. சரி அது பக்கத்துலயாவது போய் நில்றி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்டின்னா, ஆஹா போய் நிக்கவே இல்ல. என்னால முடியாது, முடியாது சொல்லி அழுவ ஆரம்பிச்சுட்டா. எப்படியோ அவள ஒரு வழியா சமாளிச்சு நில்லுடி, நில்லுடின்னு சொல்லி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவ எடுத்தோம். நிக்கவே இல்ல கடைசி வரைக்கும் அவ. ஸ்பைடர்மேன் பக்கத்திலேயே ஒரு ராட்சச பொம்மை மாதிரி வச்சிருந்தாங்க. என் பையன் மட்டும் போயிட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். என் பொண்ணு அவன் தொட்டு பார்க்கறத பார்த்துட்டு கம்முன்னு பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் இங்க அப்படியே ஒரு சில அப்படியே பயப்படுற மாரி ஒரு சில பொம்மையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டோட. நல்லா இருந்துச்சு. ஆனா பார்க்க அழகா லைட் செட்டிங்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட பார்க்க அழகா இருந்துச்சு. ஒரு என்ஜாய்மென்ட்டா இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருந்ததுங்க. அந்த நைட் டைமுக்கும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும், அந்த லைட் செட்டிங்குக்கும் பயங்கரமா இருந்துச்சு. நான் சும்மாவே பயப்படுவேன். இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூங்குவனா, தூங்க மாட்டனான்னு கூட தெரியல. அப்படியே இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சதும், இந்த சோட்டா பீம், ஆ காளியா, அப்புறம் டோரா புஜ்ஜி இவங்கலாம் இருந்தாங்க. அப்படியே இவங்களையும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அது அழகா தலையாட்டுறது, அழகா சிரிச்ச முகத்தோட அழகா இருந்ததுங்க. அத பார்க்கவே ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா. அப்புறம் மோட்டு, பட்லு அவங்கலாம் இல்ல. மோட்டு, பட்லுலாம் ஆள காணோம். அவங்க அந்த சைடு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. டோரா புஜ்ஜிலாம் மட்டும் பாருங்க. டோரா புஜ்ஜி, அப்புறம் அவங்க டோரா புஜ்ஜியோட அண்ணனா, அவங்க இவரு யாரு? அந்த கரடி மாமா. எல்லாரும் இருந்தாங்க பயங்கரமா. அப்புறம் கடைகள்லாம் இருந்துச்சுங்க. அந்த கடையில வந்து சின்ன சின்ன கிளாஸு, அப்புறம் பவுலு, அப்படியே அத தாண்டி போனோம் அப்படின்னா, ஒரு சின்ன புக்கு கடை இருந்தது. அத தாண்டி போனோம்னா 90ஸ் ஸ்நாக்ஸ் கடை இருந்ததுங்க. இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் 90ஸ்க்குலாம். கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு கேம். உள்ள நுழைஞ்சதும் இந்த கேம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. என்ன ஜெயிச்சு என்னத்த வாங்கிட்டு வர போறாங்களோ தெரியல. பார்க்கலாம். என்னதான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி. அதுல மொத்தம் 6 பாலு. ஃபர்ஸ்ட்டு வாங்குனது. 2வது வந்து ஒரு 3 பால் வாங்குனாங்க. இப்போ குடுத்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னதான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க கடைசியா ஒரு பவுடர் டப்பா தாங்க அவங்க ஜெயிச்சது. அவ்வளோதான். அப்படியே அந்த கேம முடிச்சுட்டு, அப்படியே உள்ள கொஞ்சம் என்ட்ரன்ஸ் ஆனோம். போகும்போது நெறைய ரைட்லாம் இருந்தது. அழகா கலர்ஃபுல்லா நைட் டைம்ல பார்க்க கலர் கலரா லைட்டு. அதில பார்க்கவே அழகா இருந்துச்சுங்க. ஒரு திருவிழாவுக்கு போற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் பார்க்க. நமக்காண்டி இல்ல அப்படின்னாலும் நம்ம பசங்களுக்காண்டியாவது இந்த மாதிரியெல்லாம் வந்து அடிக்கடி வெளிய போயிட்டு, இந்த மாரி சில ஒரு என்ஜாய்மென்ட்லாம் பசங்களுக்காண்டியாவது நம்ம செய்யணும் கண்டிப்பா. வரும். பாருங்க, இவரு வந்து கேமராமேன் வந்து கேமரா எடுத்துட்டு இருக்காரு. பசங்க வந்து ரொம்பவே ஆனா என்ஜாய் பண்ணாங்க நல்லா. அப்படியே வந்து போட்டிங்கு, ஆம் நல்லா இருந்துச்சு அழகா பாக்க. நமக்கும் இப்படிலாம் வா மாசத்துல ஒரு நாளாவது இப்படிலாம் வெளிய போனா தான் ஒரு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்குது. வீட்லயே 4 செவுத்துக்குள்ளேயே இருந்தோம்னா, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்குது. அதனால மாசத்துல ஒரு நாளாவது இப்படி வெளிய போயிட்டு வரணுங்க. அப்புறம் சோளிங்கர்ல யாரெல்லாம் இருக்கீங்க? இந்த பொருட்காட்சிக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க? அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேவா? சோளிங்கர்ல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து டிராகன் ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப தான் உட்காந்துருக்காங்க. ட்ரெயின்ல போயிட்டு உட்காந்துட்டாங்க. ஜாலியா அப்பா, பொண்ணு, பையன் 3 பேரும் ஜாலியா என்ஜாயா உட்காந்துருக்காங்க. ரைடு முடிச்சுட்டு வந்தா தான் தெரியும் அவங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நிலைமையில வராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. நான்லாம் பார்க்கவே பயப்படுவேன். அவங்க என்னமோ சர்க்கஸ் காமிக்கிற மாரி எப்படி சர்க்கஸ் காமிச்சுட்டு இருக்காரு பாருங்க. கிளம்பிட்டாங்க.
இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பொறுமையா சிரிச்ச முகத்தோட வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா வந்து ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏத்துறதுக்காண்டி திரும்பவும் வெயிட் பண்ணாங்க. திரும்பவும் கிளம்பிருச்சு. திரும்பவும் அப்படியே பொறுமையா போய்க்கிட்டே இருக்குது. எத்தன ரவுண்டு போகும்ன்னு தெரியல. வண்டிய விட்டு கீழ இறங்கும்போது என்ன நிலைமையில இறங்குவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். ஆனா நல்லாதாங்க என்ஜாய் பண்ணாங்க. சிரிச்ச முகத்தோட என்ன கூப்பிட்டாங்க. வா 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 சொல்லி நான்லாம் வரமாட்டேன். அப்புறம் அப்படியே டிராகன் ரைடு முடிச்சுட்டு, அசுரர் தாலாட்டிக்கிட்டு இட்டுன்னு வந்தாங்க. "வா போலாம், அந்த ரைடாச்சும் போலாம் வா" அப்படின்னு. ஐயோ தெய்வமே! என்ன விட்டுருங்க. நான் சின்ன சின்ன ரைடுக்கே வரமாட்டேன். இவ்ளோ பெரிய ரைடுக்கெல்லாம் என்ன கூப்பிடுறீங்களே, ஆள விட்டுருங்க. நான் இப்படியே வீட்டுக்கு போயிர்றேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்படியே பேய் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பேய் வீட்டு முன்னாடி போயிட்டு நின்னோம். போய் நின்னா, "சரி நீ உள்ள போயிட்டு வாப்பா, நாங்கலாம் வரல. நாங்க வெளியவே வெயிட் பண்றோம்ன்னு" சொன்னா, "சரி நீ வீட்டுக்கு முன்னாடி நில்லு. நீ பேய் மாரியே இருக்கிறியான்னு சொல்லி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடுப்பேத்துறாரு எங்க வீட்டுக்காரு. என்னங்க பண்றது? என்ன பார்த்தா பேய் மாரியா இருக்குது. ஆ கமெண்ட்ல சொல்லுங்க யாராச்சும் என்ன பார்த்தா பேய் மாரியா இருக்குன்னு. அப்புறம் பக்கத்துலயே ஒரு சின்ன கார் ரைடு வந்து போனாங்க பசங்க வந்து. இவங்க எங்கடா பயந்து அழப்போறாங்கன்னு நெனச்சேன். அதுவும் என் பொண்ண நெனச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானு. எங்க இந்த பொண்ணு பாதி ரைட்லயே அழப்போதோ, என்ன பண்ண போதோ தெரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டே இருந்தேன். ஆனா அது ஹாயா ஜாலியா கை காமிச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு, "ஹாய் அம்மா, அம்மா, அம்மா" அப்படி சொல்லிட்டு கையாட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியா ரைடு போயிட்டு வந்தாங்க. ஹேப்பியா இருந்துச்சு. பாக்க நல்லா ஜாலியா இருந்தது. சரி ஓகே நம்ம பசங்க ஹேப்பியா இருந்தா போதும். அப்படின்ற மாரி பசங்க ஜாலியா இருக்கும்போது அத பார்க்கவும் சந்தோஷமா இருந்தது மனசுக்கு ரொம்ப. ரைடெல்லாம் போயிட்டு டயர்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி அப்படியே போயிட்டு ஒரு பானிபூரிய வாங்குனோம். பானிபூரி வாங்கிட்டு உட்காந்தாச்சு. இப்ப என்னடான்னா, அது ரொம்ப சூடா இருக்கு. இவரு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துறாரு. சூடா இருக்குயா, இரு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னாலும், ஆஹா சாப்பிடு சாப்பிடு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாரு என்னைய. அப்படியே பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பாப்கார்ன் கேட்டாங்க பசங்க. சரி அதையும் வாங்கி குடுத்துட்டு, சாப்பிட வச்சு போட் ரைடு போலாம் அப்படி சொன்னாங்க. சரி போட் ரைடு வாங்க போலாம் அப்படி சொல்லி கூட்டின்னு போயிட்டு விட்டாச்சு. பையன் வந்து ஆல்ரெடி போயிருக்கான். அதனால அவனுக்கு வந்து தெரியும். பாப்பா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அவளுக்கு தெரியல சரியா அத எப்படி ரன் பண்றது அப்படி சொல்லி தெரியல. அங்க இருக்கிறவங்கலாம் சுத்துமா, இப்படி சுத்து அப்படி சொல்லி சொல்லிக் குடுத்தாங்க. அப்பவும் அவளுக்கு தெரியல. ஆனா ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. ஹேப்பியா. நெக்ஸ்ட் இந்த கேம் விளையாடுனாரு. ஜெயிச்சு ஏதாவது டெடி பியர் வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா, இவரும் தோத்துட்டாருங்க. ஒரு டெடி பியரும் வாங்கல, ஒண்ணும் வாங்கல. அந்த லைட் கிரீடம் வந்து அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி வாங்கி தான்னு சொல்லி கூட்டின்னு போனா, வாங்குற மாரியே போயிட்டு கடைசியா வாங்கியே தரல. எல்லா ரைடும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டா இருந்தது. சரி வீட்டுக்கு போய் சமைச்சாலும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலேயே பரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுற அந்த பரோட்டாக்கு இருக்கிற டேஸ்ட்டே வேற லெவல்ங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.